எத்தனையோ நேற்றுக்கு ஏராளமான பேர் உலகநாயகன் கமலஹாசனை சந்திச்சு அவருக்கு பொக்கே கொடுத்து மாலை போட்டு அந்த மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், நிறைய ஆர்ஜே விஜே, நிறைய ஏகப்பட்ட பேர். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, ஒரு மிக முக்கியமான ஒருத்தர், அதாவது சுஜித் அப்படிங்கிற அவர் ஒரு டெக்னீஷியனு, கேமராமேனா ஒர்க் பண்றாரு, சுஜித் சுப்பிரமணியம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, உலகநாயகன் கமலஹாசனை மீட் பண்றதுக்கு அவருக்கு நேத்து வாய்ப்பு கிடைச்சது. அவர் பண்ணதுதான் உள்ளதுலேயே சூப்பர். அவர் ஏற்கனவே குருதிப்புணல் 35mm இருந்ததுல, பிலிமா இருந்ததுல, அதை டிஜிட்டலா மாத்தி ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு இப்ப பர்த்டே அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் நேரா பர்த்டே அன்னைக்கு போய் அந்த 35mm ஒரிஜினல் பிரிண்ட் இருக்குல்ல, குருதிப்புணல் தியேட்டர்ல போடுற பிரிண்ட், இப்பெல்லாம் ஏது தியேட்டர்ல பிரிண்ட், நம்ம பிலிம் ரீல், நம்ம ரீல்னு சொல்லுவோம்ல, இப்ப எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சுல்ல. ஸோ இப்போ எதுவுமே ஃபிலிம் ரீலே கிடையாது. அவர் அந்த 35mm கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஏன்னா அது ஒன்று தான் இருக்கான், வேற குருதிப்புணலுடைய வேற பிரிண்ட்டே எதுவுமே கிடையாதான். அந்த ஒரே ஒரு பிரிண்ட் அதை கொண்டு போய் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பிறந்தநாள் பரிசா கொடுத்துருக்காரு. கமல் சாரும் அவர்கிட்ட நல்லா பேசி தட்டி கொடுத்து, அவர் தீவிர கமல் ரசிகரா இருக்காரு. நான் உள்ள போய் பார்த்தேன் அவர் ப்ரொஃபைல்ல சுஜித் சுப்பிரமணியத்தோட பார்த்தா. நேற்று அந்த நாயகன் அந்த இவர் நம்ம நீதிபதி நான் 16 தடவை நாயகன் படத்தை பார்த்திருக்கேன், ஒவ்வொரு சீனும் எனக்கு மனப்பாடமா தெரியும்னு சொன்னார்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு மீமா எல்லாம் போட்டிருக்காரு. நிறைய கமல் சார் சம்பந்தமா பண்ணி வெறித்தனமான கமல் ரசிகரா இருக்கார் போல் இருக்கு. பாருங்களேன், அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் குருதிப்புணலை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப எவ்வளவு தீவிரமான ஒரு வெறித்தனமான ரசிகரா இருந்தால் அவர் இதை பண்ணிருப்பாரு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எல்லாரும் என்னென்னமோ கொடுக்குறாங்க, இவர் கொடுத்ததுதான் எனக்கு பெஸ்ட் பர்த்டே பிரசன்ட். எப்படி அமரன் படம் கோவால இதுவா போதோ, அது பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்தியன் போனாரமால போட போறாங்களோ, அதே மாதிரி இதுவும் பெரிய பரிசுன்னு நினைக்கிறேன். குருதிப்புணல்ங்கிறது ஒரு மாஸ்டர் பீஸ். அதை பிலிமா கொடுத்துருக்காரு. அதை ஈஸியா அவங்க டிஜிட்டல் பண்ணிடுவாங்க. அவர் ஒரு சீனும் போட்டு காமிச்சிருக்காரு. நார்மலா எப்படி அதை டிஜிட்டல் பண்ணது எப்படின்னு பயங்கர வித்தியாசம். ரெண்டுக்கும் அவ்வளவு குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. ஸோ இது ஒரு ரசிகரா, அவர் ஒரு டெக்னீஷியன் தான், ஒரு படத்துல கேமராமேனா வேலை பார்த்திருக்காரு, நல்ல பிரபலமான படத்துல. அப்படி இருந்தும் அவர் இந்த மாதிரி ஒரு கமலஹாசன், குருதிப்புணல், தமிழ் சினிமா, 35mm, சினிமா ஹிஸ்டரி, உலகநாயகன், மேனிஃபெஸ்டேஷன், நாஸ்டால்ஜியா, பிலிம் ப்ரிசர்வேஷன், பிலிம் ரெஸ்டோரேஷன், இப்படின்னு இவ்வளவு விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு.